ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மகாவுமே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அக்கா நீங்கள் இந்த சிந்துவை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சிவாக்கு ஆபத்து தான். சிவாவை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், உடனே அன்னபூர்ணியுமே மகா நீ இந்த விஷயத்தில் எதுவுமே நீ பேசாத, சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்துறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே கோபமாகவும் அன்னபூர்ணி கிளம்புறாங்க. உடனே மகாவும் நாம நினச்ச மாதிரியே சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், அதுவும் இல்லாமல் சிவாக்கு நம்ம நினச்ச மாதிரியே ஒன்று ஸ்னேகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லையா இங்கே சுவாதிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது ரெண்டு பேரும் இல்லைனா இங்கே சிந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆகலைனா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த சிந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியுமே அங்கே சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை தான், நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீ பண்ண ஒரு தப்புனால இங்கே ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உண்டாயிருக்கு. இப்போ சிவாக்குமே உன்னால ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருமே சொல்லியிருக்காங்க. நீ கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அன்னபூர்ணி சொல்லவும், உடனே இங்க சிந்துவுமே அத்தை என்னத்தை நீங்க சாமியார் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் நம்பிக்கிட்டு இங்க சிவாவுடைய டாக்டருடைய வாழ்க்கையை கெடுக்கலான்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறது எப்போதுமே நடக்கவே போறது கிடையாது. அதுவும் இல்லாம டாக்டர் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நீங்க வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் என்ன தேடிதான் வருவாங்க, அப்புறம் உங்களை பிரிய வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்கள் டாக்டரை இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட வந்து எதுவுமே பேசக்கூடாது அத்தை. நானுமே உங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசையும் என்னுடைய கோவத்தையுமே அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னுடைய எல்லையே மீறி நீங்கள் இப்படி என்னை கஷ்டப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அக்கறையும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி பேசி உங்கள் மேலே இருந்த மரியாதையும் அந்த ஒரு அன்பையும் எல்லாமே நீங்கள் இப்படி பேசி என் மனசுல இருந்து எடுத்துட்டீங்க. நானுமே எவ்வளவோ பொறுத்து போனேன். இப்ப கூட உங்க மேல நான் ரொம்பவே மரியாதையோட இருக்கேன். அதுவும் இல்லாம உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கூட நீங்கள் சிவாவை நினச்சிக்கிட்டு என்னுடைய லைஃபவே என்னுடைய வாழ்க்கையவே கெடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லி தானே டாக்டர் என்னுடைய கழுத்தில் தாலி கட்டி நானுமே அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து வாழலை, அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சிங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுவோம். உடனே அன்னபூர்ணியும், சிந்து நீ இந்த வீட்டுக்குள்ளே உன்னை அனுமதிச்சதுனால தான் இப்போ நீ இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க, நான் அப்போவே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திருக்கணும், துரத்தாமல் விட்டதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவை தான். அதுவும் இல்லாமல் எனக்கு சிவா தான் ரொம்பவே முக்கியம், நீ எனக்கு முக்கியமே கிடையாது. நான் அப்போ நீ ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சிவாவை வந்து கழுத்தை தாலி கட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தானே தெரியுது உன்னுடைய சுயரூபமோ உன்னுடைய ஃப்ராடுத்தனமோ. அப்ப தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உன்னை நம்பி ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு நான் உன்னை சிவாக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருப்பேன்னு நான் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா என்னதான் இருந்தாலையும் கண்டிப்பா நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அதுவும் இல்லாம அப்படியே நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலையும் நான் சாகர வரைக்கும் உன்னையும் எங்க சிவாவையும் நான் சேர்த்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உடனே நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க இப்படி பேசியே என் மனசை ரொம்பவே காயப்படுத்துறீங்க. ஆனா இதுக்கு மேலேயுமே என்ன நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. டாக்டர் கிட்ட கேட்டுட்டு டாக்டர் வந்து என்ன இந்த வீட்டை விட்டு போக சொன்னா நான் கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு போனேன்னா மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். எனக்கு டாக்டர் வந்து சொல்லணும். அதுவும் இல்லாம என்னுடைய புருஷன் வந்து சொன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணியுமே சொல்லிடுவோம். உடனே இங்க மகா சொல்லிடுவோம். உடனே அன்னபூர்ணியுமே, சிந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கண்டிப்பா நடக்கவே போறது கிடையாது. அதுவும் இல்லாம இங்க சிவாக்கு பதில் நான் என்ன சொல்றேனோ அதுதான் சிவாவுமே கேட்பான். அதுவும் இல்லாம சிவா வந்து எப்பவுமே நான் சொல்றதுதான் கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். சோ நீ நான் சொல்றத செஞ்சுனா இங்க சிவாக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாம சிவா வந்து உன்னை எப்பதான் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் ஒரு கோச்ச சுபாத்தில் உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டான், அவ்வளோதான். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ நீ அவனுடைய லைஃப்பில் வந்தியோ அப்போ இருந்து அவனுக்கும் சரி அவனை சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு நல்லதும் நடக்காது. இந்த வீட்டை விட்டு நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மறுபடியும் சொல்லிடுறாங்க. அத்தை நீங்கள் என்ன சொன்னாலையும் நான் இதை கேட்கவே மாட்டேன். நீங்கள் யார் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு
இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கண்டிப்பாக நான் இப்படி ஒரு விஷயத்த நான் செத்தாலையும் அந்த ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே அன்னபூர்ணியுமே, சிந்து நீ என்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தனா சத்தியமாக எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய புள்ள, என்னுடைய சிவாவோட லைஃபு இப்போ ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் நீ மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகோட லைஃப்பும் இப்போ ஸ்பாயில் ஆகிறதுக்கு கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கு. பைரவியுமே ஆறுமுகத்தை பிரிஞ்சு நான் எனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீ இங்க சிவா மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்தலனா இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு நீ இப்ப எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. உன்னை முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நான் விட்டுருக்க கூடாது. அந்த கோர்ட்டு கொடுத்துற ஆர்டரை நான் மதிச்சிருக்க கூடாது. அதை மதிக்காம உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம இருந்திருந்தாதான் உனக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்து காத்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்க சிந்துவுமே, அத்தை நீங்க இந்த வீட்டுல விடுறதுக்கு நீங்க அனுமதிக்கல, கோர்ட்டு கொடுத்த உத்தரவுகளால நீங்க இந்த வீட்டுக்குள்ள அனுபவிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியுமா? என்னையும் டாக்டரையும் ஒன்னா சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்க இந்த வீட்டுல என்ன சேர்க்கலனா சிவா வந்து டாக்டரே வந்து என் கூட வாழ்ந்துருக்கணும். அதுவும் இல்லாம ஒரு கூரை வீட்டுலனா கூட நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்போம். நீங்க என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுனால மட்டும்தான் நாங்க 2 பேரும் இங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்கணும். தவிர நீங்க இந்த வீட்டை விட்டு என்ன துரத்தி அமைச்சிருந்தீங்கன்னா டாக்டர் வந்து என் கூட ஸ்டே பண்ணிட்டு என் கூட இருந்திருப்பாரு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம். ஏதோ எங்க அன்னபூர்ணி அத்தைய மீறி நான் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டோட நான் இருக்கேன். என்னுடைய கட்டுப்பாட்டையும் என்னுடைய கோபத்தோடைய எல்லையுமே நீங்க தாண்ட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயங்கர கோபமாகவும் சிந்து சொல்லவும் உடனே எங்க மகாவும், அக்கா பாத்தீங்களாக்கா அவ எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள முன்னாடியே நான் விட வேணான்னு சொன்னேன். விட்டதுனால இப்ப எப்படி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அங்க சிவா மட்டும்தான். சிவா கொடுக்குற தைரியத்தினாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இவளை இந்த வீட்டை விட்டு முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும் உடனே இங்க சிந்துவும், அத்தை உங்களுக்கும் ஓரளவுக்கு தான் மரியாதை. நீங்கள் சொல்லி தான் எங்கள் அன்னபூர்ணியத்தை என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இல்லை, அப்போ இருந்தே நீங்கள் என்னையும் இங்கே டாக்டரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி உங்களுக்கு கொஞ்சமாவது அசிங்கமாக இல்லையா? என்னையும் இங்கே டாக்டரையும் பிரிக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு பையனுடைய லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஒரு பொண்ணுடைய அந்த விஷயத்தினால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையுமே நாசமாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்துவுமே கேட்கவும் உடனே அங்க அன்னபூர்ணியுமே, சிந்து உங்ககிட்ட வந்து கேட்டது நான் மட்டும்தான், இங்க மகா கிடையாது. நீ எதுக்கு மகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? மகாக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல நீ இருக்கணுமா வேணாவன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவெடுக்கணும். அப்படி பார்த்தா இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. நீ கோர்ட்ல என்ன வேணா போய் பேசிக்கோ. இந்த வீட்டுல உனக்கு இதுக்கு மேல அனுமதியே கிடையாது. அதுவும் இல்லாம கோர்ட்டோடைய உத்தரவை நான் மீறிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல கூட நீ கேஸ் போட்டு என்ன உள்ள தலைக்கோ, எப்படி வெளியே வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்க சிந்துவுமே, அத்தை நீங்க வேணா மற்றவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனா நான் யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க எப்போ என்ன சம்மதிச்சு இந்த வீட்டுக்குள்ள டாக்டரையும் என்னையும் சேர்த்து வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள நானும் டாக்டரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னையும் டாக்டரையும் பிரிச்சுட்டு இங்கே டாக்டருக்கு வேற ஒரு பொண்ணை சுவாத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு சுச்சுவேஷனில் உங்களுடைய மகளாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக இப்படி பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்கள் மகளுடைய லைஃப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் பேசியிருப்பீங்களே தவிர இந்த வீட்டை விட்டு நீங்கள் துரத்தி அமைச்சிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சாவது நீங்கள் எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் இல்லத்த? ஏத்த என் மேலே இவ்வளோ பெரிய கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அத்தை நான் சொல்கிறத கேளுங்கத்த, எனக்கு டாக்டரை ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் டாக்டரும் நான் இல்லாமல் அவர் வாழ மாட்டார். அதுவும் இல்லாமல் நான் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலையும் அந்த விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. உங்களுடைய மகன் இங்கே டாக்டருடைய லைஃப்பை நீங்கள் அழிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு மாதிரியுமே அன்னபூர்ணி சொல்லிடவும் உடனே இங்கே மகா சொல்லிடவும் உடனே அன்னபூர்ணியுமே, இங்கே பாரு சிந்து, என்ன இக்க கோவம் ஏற்றாத, நான் ஒழுங்கு மரியாதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட மரியாதை
மரியாதையா டீசெண்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத கேட்டனா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அப்படி இல்லையா நீ கோர்ட் முன்னாடி தான் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அங்கேயே அசிங்கப்பட்டுக்கோ. இன்னும் என்ன இத்தனை வருஷமா 8 மாசமா 10 மாசமா இங்க இருந்துட்ட, இதுக்கு மேல என்ன ஒன்னு ஒரு 2 மாசம் இருக்க போற, அதுக்கப்புறம் நீயே அந்த வீட்டை விட்டு வெளியே போக போற, இங்கே இருந்துக்கோ. அதுவும் இல்லாம சிவா வந்து நான் சொல்றதான் அங்க கோர்ட்ல வந்து சொல்லுவான், உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கும் இங்க சிந்துக்கோ 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவா வாயாலேயே சொல்லுவான், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே சிந்துவுமே அத்தை நீங்க சொல்றது என்னைக்குமே எந்த காலமும் எந்த ஜென்மமும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாம டாக்டர் வந்து என் மேல அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்தினாலையும் எனக்கு துணியா நிக்கிறது டாக்டர் மட்டும்தான். டாக்டருடைய மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அத்தை. சோ நீங்க ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாத்தீங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது நீங்க டாக்டருடைய மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஒண்ணு செஞ்சா உங்களுக்கு கோபம் வரும், ஆனா டாக்டருக்கு எந்த ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிட்டு அதை இங்க டாக்டர் செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. உங்களுக்கு எப்படி அந்த ஒரு விஷயத்த கேட்டா வலிக்குதோ அதே மாதிரி தானே டாக்டருக்கும் வலிக்கும். என்ன ஒண்ணு, நான் உங்க முன்னாடி நேரடியா இந்த விஷயத்த சொல்லிட்டேன், ஆனா டாக்டர் வந்து உங்க முன்னாடி நின்று இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை மட்டும் நீங்க பயன்படுத்தி உங்களுடைய மரியாதையை தக்க வச்சுக்கோங்க. ஏத்த இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் முன்னாடி வந்து இங்க டாக்டரை விட்டு விலகி போயிடு, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை. நான் இதெல்லாம் தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே எங்க அன்னபூரணியும் இங்க பாரு சிந்து, உனக்கு எப்பவுமே மன்னிப்பும் கிடையாது, நீ செஞ்ச தப்ப எப்பவும் மறக்கவும் மாட்டேன், உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன். அதே மாதிரி நீ எப்ப இங்க இது சிவாவை விட்டு நீ விலகி போறியோ அப்பதான் இந்த வீடும் சரி இங்க சிவாவும் சரி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணி சொல்லிடுவோம். உடனே இங்க மகாவுமே எங்க சிந்து எங்க அக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன அக்காவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, அக்காக்காக ஒரு மரியாதை கொடுக்க மாட்டியா, அக்காக்கு மரியாதை கொடுத்து பேசு. அதுவும் இல்லாம அக்கா உன்ன மாதிரி எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்படி எல்லாருமே ஏமாத்தி ஒரு குடும்பத்தவே ஏமாத்தி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிதான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை தான் நீ. அதுவும் இல்லாம நீ இப்படி பண்றதுக்கு இங்க ரோட்ல உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகா சொல்லவும் உடனே இங்க சிந்துவும் அத்தை உங்களுக்கு ஊருக்கு தான் மரியாதை, ஆனா இந்த அளவுக்கு நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்னா இதுக்கு மேல நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு எதிராக நீங்க எத்தனையோ விஷயங்கள் பண்ணுங்க, அதை கூட நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா இதுக்கு மேலேயுமே என்ன நீங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க மேலேயுமே நான் கேஸ் போட்டு உங்களையும் நான் உள்ள தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்லவும் மகாவுமே பயந்துடுறாங்க. உடனே இங்க சிந்துவுமே எங்க ரொம்பவே கோவமாகவும் அன்னபூர்ணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க சிவாவுமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க எசக்கி தான் இங்க ஆள் வச்சு இங்க செலீனை கடத்தினது அப்படின்ற விஷயம் வந்து சிவாக்கு தெரிஞ்சு இங்க செலீனை கடத்தின எசக்கிய தூக்கிட்டு வந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உடனே உள்ள வந்ததும் இங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு போட்டு கத்திக்கிட்டு இருக்கவும் உடனே அன்னபூர்ணியுமே சிந்துவை இங்கே விட்டுட்டு உள்ளேயுமே போறாங்க. சோ இங்க அன்னபூர்ணி அங்க உள்ள போனதுமே எசகி சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அன்னபூர்ணியும் சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எசகி சட்டையை எதுக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணி கேட்கவும் மகா ஒரு சைடு வந்து அதிர்ச்சியா பார்க்கவும் இங்க பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அங்க இருக்கிற எசைக்கு பார்க்கவும் அந்த பெரியம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா தப்பும் இங்க எசைக்கு தான் பண்ணியிருக்கான். இங்க செலீனை கடத்திட்டு போனது அங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிட்டு இருந்தோம், ஆனா அதை கடத்தினது எசைக்கு தான். ஏன்னா இங்க காயத்ரியை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மேல இருந்த ஆசையினால எசைக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். இங்க செலீனை கடத்தி கொண்டு போய் விட்டுட்டு இங்க ஏமாத்தி காயத்ரியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனை எப்படியோ இங்க எசைக்கு கூட நம்ம காயத்ரியை சேர்த்து வச்சிருந்தோம், காயத்ரியோட வாழ்க்கையே நாசமாயிருக்கும். இங்க எசைக்கியோடைய சுயரபத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க காயத்ரியுமே எல்லார்கிட்டயுமே எசைக்கிய பத்தி சொல்லிட்டு இருந்திருக்கா. அது பெரியம்மா நீங்க இதுக்கு மேல இவனை சும்மாவே விடக்கூடாது, இவன் ஜெயில இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவா சொல்லவும் உடனே எங்க அன்னபூர்ணியும் சிவா உனக்கு எப்படி சிவா தெரியும், இவன் தான் கடத்துறான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படி மாதிரியுமே கேட்கவும் பெரியம்மா எனக்கு இந்த விஷயம் இன்னைக்குதான் தெரிய வரும். அதுவும் இல்லாம இங்க செலியனும் அந்த சிந்துவும் 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க. செலீனை இங்க
இவனுடைய அடியாட்கள் அங்க செலியனை அடிச்சு கொல்ல பார்த்துருக்காங்க. இங்க சிந்து தான் காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தா. அதுவும் இல்லாம எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னா. அவ இல்லைன்னா இங்க காயத்ரியோடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம காயத்ரியோடைய வாழ்க்கையே கெட்டு போயிருக்கும். நானுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், எசுக்கு ஏதோ தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனை நம்ம மன்னிச்சு ஏத்துக்கலாம், காயத்ரி கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இப்ப இவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான். இவ்வளவு பெரிய காரியம் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம காயத்ரி கூட சேர்த்து வச்சோம்னா காயத்ரியோட வாழ்க்கையே நாசமாயிரும். செலியனை கொல்ல சொல்லி அடியாட்கள் அனுப்பணும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளவே அங்க அசிங்கப்படுத்தணும், அங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை எப்படி நீங்க சுத்திக்கிட்டு இப்படி நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே சிவா சொல்லிடவும், உடனே இங்க அன்னபூர்ணியும் பயங்கர கோபத்தோட அங்க இருக்கிற எசகிய பல்லார்னு சொல்லிட்டு 4 அறவையுமே விடுறாங்க. அற விட்டதுமே அங்க எசகியும், அக்கா அக்கா நான் தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேங்க்கா, எங்க காயத்ரி மேல இருந்த பாசத்தினால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேக்கா, அக்கா என்னை மன்னிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம சிவா எக்கச்சக்கமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த ஒரு விஷயம் கூட நீ அங்க போய் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா போட்டு அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எசகி சொல்லவும், உடனே அன்னபூர்ணியுமே அங்க சிவா கிட்ட இது சிவா இங்க இவனை அடிச்சியா, இந்த விஷயத்த ஒத்துக்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்கவும், உடனே சிவாவுமே பெரியம்மா நான் எப்போவாது எதனா ஒரு விஷயத்தினால இவனை அடிச்சனா ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு எப்பதான் பண்ணிருக்கனா, ஆனா இவன் எல்லா ஒரு தப்பையும் பண்ணிட்டு பிளான் மாஸ்டர் போட்டு நல்ல ஒரு பிளான் போட்டு எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். இவனை எப்பவுமே நம்ம சும்மாவே விடக்கூடாது. அது இல்லாம இங்க சஞ்சய்க்கு கால் பண்ணி இவனை கொஞ்சம் கூட்டிட்டு போக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்குமே கால் பண்றதுக்காக போறாங்க. உடனே இங்க பைரவியுமே ரொம்பவே கோவத்தோட அந்த இருக்கிற மூடியையுமே டைட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு சைடு நாங்களுமே ரொம்பவே வருத்தத்தோட வெளியே வந்துட்டோம். ஆனா இங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே சஞ்சய்க்குமே கால் பண்றதுக்காக சிந்துவும் இல்ல மகாவோ எடுக்கிறாங்க போனை. உடனே இங்க எசக்கியும் இங்க சஞ்சய்க்கு நீங்க கால் பண்ணாதீங்க, சஞ்சயுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எசக்கி சொல்லவும், உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே இதுல சஞ்சயும் இன்வால்வ் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன எசக்கி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க சஞ்சய் அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி கிட்ட கேட்கவும், உடனே எசக்கியுமே அக்கா நான் தப்பு பண்ணது உண்மைதான், அது தப்பு பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான், ஆனா இதெல்லாம் பண்ண சொன்னது இங்க சஞ்சய் தான். சஞ்சய் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தை உருவாக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள எல்லாமே பிரிவினை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இங்க அன்னபூர்ணியுமே கேட்க, இங்க எசக்கியும் இங்க சஞ்சயை பத்தி புட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியும் பயங்கர கோவமாவும், எசக்கி என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்கவும், ஆமாக்கா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் ஒண்ணு தூது மட்டும்தான், தூது அனுப்புனவங்க வேற எங்கேயோ இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்ன கடத்திக்கிட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அத்தை என்னால என்னுமே பண்ண முடியல, இங்க அவ பேசாததுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு, அவளை ஏன் இப்படி எல்லாம் பேசாம இருக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அரி கேட்கவும், உடனே இங்க களவாணியாவும் அவங்க ரொம்பவே தப்பாவும் அவங்கள பத்தி பேசி நீ அவளை நீதாண்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவங்கள வார்னிங் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க எசக்கியே மன்னிச்சு விட்டுடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால இங்க பைரவியும் ஆறுமுகமும் ஒன்னு சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நல்ல ஒரு ரிவ்யூமே எடுக்கிறாங்க. ஒரு சைடு எல்லாருமே ஒரு சைடு கோவமா இருந்தாலையும் ஒரு சைடு அப்படியே ஒரு வேலையா போனாலையும் அவங்க ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு எல்லாருமே புண்படுத்தக்கூடாது, அதுவும் இல்லாம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற மனசு யாருக்குமே வராது. அந்த ஒரு மனசு அந்த வீட்டுல இங்க சிவாக்கும் இங்க சிந்துக்கு மட்டும்தான். முக்கியமா சொல்ல போனா இங்க சிந்துக்கு மட்டும்தான். சிந்து அந்த வீட்டுல இவ்வளவுதான் தப்பு பண்ணாலையும் யாருக்கும் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல கான்பிடென்டா இருக்காங்க, உறுதியாகவும் இருக்காங்க. அவங்க எப்பவுமே சந்தோஷமும் படுத்தக்கூடாது, அங்க ஆறுதலும் படுத்தக்கூடாது, ஆனா அவங்கள அப்படியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே சேர்ந்து யார்கிட்ட எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத எல்லார்கிட்டையும் எழுதி வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா தூக்கிறோம், என்னத்தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலையும் உந்தவே வளைச்சி பிடிச்சி தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுவேன். பச்சை அங்கே தான் உட்காந்துக்குது, எங்கே உட்காந்துக்கிறது, இங்கே தான் உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். ஆனால் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு மொபைல் எடுத்துடலாம்.
எல்லாருமே சேர்ந்து இங்க மகா அன்னபூர்ணி சிந்துன்னு சொல்லிட்டு எசக்கிய பயங்கரமா வெளுத்துடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க சிவாவுமே நின்றுகிட்டு இருக்க. அன்னபூர்ணியுமே சிவா நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த சஞ்சய் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நான் அப்போ இருந்து நினைச்சிட்டு இருந்தேன். இங்க இவன் வந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அவனை கொஞ்சம் சாப்பிட இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சி அவனை கூப்பிட்டு அன்னைக்கு என் கையார சாப்பாடு போட்டேன். ஆனால் என் கையால் சாப்பிட்டுட்டு அவன் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்தீங்களா? சைடில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அவர் கடை தூக்கிட்டாரு. இங்கே தான் காவேரி மொபைல்ஸ்னு இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி அங்கே இது இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது எங்கே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எசகையுமே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துடுறாங்க. பயங்கர கோவத்தோட எசகையை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததும் இல்லாமல் உடனே அன்னபூர்ணியும் சிவா இப்போ நான் சொல்கிறத நீ கேட்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிவாவுமே பெருமா நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் செய்வேன், அதே மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே சிவா என்னப்பா சொல்கிற, எந்த விஷயத்தில் பெருமா நீங்கள் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே அன்னபூர்ணியும் சிவா இந்த வீட்டில் இங்கே சிந்து இருக்கிற வரைக்கும் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து தான். நீ இந்த வீட்டை விட்டு முதல்ல சிந்துவை துரத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி சொல்லவும் உடனே அன்னபூர்ணியை பார்த்து சிவாவும் பெரியம்மா நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா அப்படி ஒரு விஷயத்த நான் செத்தாலையும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்த தவிர எல்லா விஷயமும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். சிந்துவை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவாவுமே சொல்லிடுவோம். உடனே அங்க அன்னபூர்ணியும் சிவா என்னவா பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னுடைய லைஃபை நினைச்சுதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்க கூடாது, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்றத செய்ய சிவா, சிவா நான் சொல்றத மட்டும் செய் சிவா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே இங்க சிவாவுமே அது பெரியம்மா என்ன பெரியம்மா என்னுடைய வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா என்னையையும் இங்க சிந்துவையும் சேர்த்து வைங்க பெரியம்மா. நீங்க அந்த சாமியார் சொன்னாங்க, வைத்தியர் சொன்னாங்க, ஜோசியர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு அளவு கடந்த மரியாதையும் பாசமும் சிந்து மேலதான் இருக்கு. எனக்கு என்னுடைய மனசு ஒருத்தருக்கு மட்டும்தான், அதை நான் சிந்துக்கு கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் யாருக்கும் கொடுக்க நான் விரும்பல. அதுவும் இல்லாம என் மனசுல சிந்து மட்டும் தான் இருக்கா. சிந்துவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அன்னபூர்ணி கிட்ட சிவா சொல்லிடுவோம். உடனே மகாவுமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க அன்னபூர்ணியும் அது உடனே ஒரு கோவத்தில் சிவா நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யலைனா என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லுவோம். உடனே அன்னபூர்ணியை பார்த்து சிவாவும் என்ன பிரியம்மா நீங்கள் சொல்கிறத செஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னுடைய பேச்சையோ என்னையோ மதிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் என்னை பிளாக்மெயில் செஞ்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரியம்மா நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியலை. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. என்னால் உங்களை எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அன்னைக்கு அந்த கல்யாண மேடையில என்ன சிந்து கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க. அப்ப நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லியுமே நீங்க கேட்கல. ஆனா இப்ப நீங்க சிந்துவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ண சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சி, ஆனா எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை என்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்காமலே இப்படி ஒரு விஷயத்த நீங்க முடிவெடுக்க கூடாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவா கேட்கவும் உடனே இங்க அன்னபூர்ணியும் சிவா என்னப்பா பேசிட்டு இருக்கே, நான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப சிந்து வந்து உனக்கு வந்து பிரச்சனையா இருந்திருந்தா இப்ப ஸ்னேகாவுமே வந்துட்டா. ஸ்னேகா வந்து அம்மாண்டமா இப்படி ஒரு பழியெல்லாம் சுமத்தி உன்னை அடையணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் கூடிய சீக்கிரம் உன்னையும் சிந்துவையும் இது பேச்சுட்டு நான் கூடிய சீக்கிரம் சுவாதிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன்னுடைய வாழ்க்கைய நல்ல முறையா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னன்னா இங்க ஃப்ராடுக்காரி கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே அன்னபூர்ணி வந்து சிவா கிட்ட சொல்லவும் உடனே சிவாவுமே பெரியம்மா நீங்கள் மறுபடியும் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் என்கிட்ட சொல்லவே கூடாது. சிந்துவை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? அதுவும் இல்லாமல் சிந்து வந்து இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. இந்த வீட்டில் எந்தெந்த பேர் வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சிந்துவால் தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சிந்து மட்டும் இல்லைனா இங்கே இருக்கிற என்னுடைய அம்மாவே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் சொல்லிட்டு தெரியாமல் போயிருக்கும். இத்தனை வருஷமாக இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு உங்கள் கூட இருந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு நீங்களே இவங்களை மன்னிச்சு
நினச்சி இந்த வீட்டுக்கு வெளியே தான் இருக்க வச்சுருக்கீங்க. மற்றபடி இந்த குடும்பத்தை விட்டோ இல்லை இந்த வீட்டை விட்டோ நீங்கள் துரத்தலை. அதுவும் இல்லாமல் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலுமே என்னுடைய அம்மா வந்து ஒரு சொந்தன்றதுனால இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சிந்து வந்து வெளியிலேருந்து வந்தவ, அவள் வெளியே போனால் இன்னொரு பொண்ணு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை இந்த வீட்டை விட்டு கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துது எனக்கு எதுவுமே நல்லதாக தோணலை. அதுவும் இல்லாமல் சிந்துவை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. என்னுடைய விருப்பம் வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறது தான். அதுவும் இல்லாமல் இன்னும் 2 மாதத்தில் வந்து கோர்ட்டில் இறங்கியும் வருது. கோர்ட்டில் வந்து நான் சிந்து கூட தான் சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிட்டு என்னுடைய முடிவை நான் அங்கே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுவோம். உடனே இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியுமே பயங்கர கோபமாகவும், சிவா என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது, அதுவும் இல்லாமல் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் உயிரோடையும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் சொல்லிட்டுறாங்க. இல்லை பிரியம்மா, நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் நீங்கள் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணியே இங்கே சுவாத்தியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலையும் அதை நான் கேட்கவே மாட்டேன். என்ன இருந்தாலுமே சிந்து பண்ண தப்ப நான் எப்போவுமே யாருக்கும் பண்ண மாட்டேன். இங்கே சிந்துக்கு நான் உண்மையாக இருப்பேன். சிந்து பண்ண தப்ப நானும் பண்ணனா சிந்துக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத போயிடும். அது இல்லாமல் சிந்து பண்ண தப்ப நானும் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.